கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கோங்க. அதாவது 2 விஷயமா பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று வந்து இன்டர்வியூ. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் 170 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் பற்றி சொல்கிறேன். இந்த ரிட்டன் எக்ஸாம் 170 மார்க் இருக்குல்ல, அந்த 170 மார்க்குக்கு நீங்கள் 200 கொஷின்ஸ் எழுதுவீங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு 0.85 மார்க்ஸ். ஸோ 200 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ஒரு கொஷினுக்கு 0.85 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 170 மார்க்ஸுக்கு தான் உங்களோட ரிட்டன் எக்ஸாமே இருக்கும். இது வந்து 3 மணி நேரம் எக்ஸாமு அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. கரெக்டாக எழுதுனா உங்களுக்கான 0.85 மார்க்ஸ் போடுவாங்க. தப்பாக எழுதுனா தப்பு, அவ்வளோதான். அதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், இந்த 170 மார்க்குக்கு நீங்கள் 200 கொஷின்ஸ் எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னேன்னா, இந்த 200 கொஷின்ஸை 100 பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸை தான். நெக்ஸ்ட் 100 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் 100 மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த 100 கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்த 100 கொஷின்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், MIS அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இப்படி 4 சப்ஜெக்டாக உங்களுக்கு 4 மேஜர்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த 4 மேஜர்ஸில் எதுக்கு எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் எவ்வளோ கொஷின் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 35 கொஷின்ஸ் வரைக்கும் அவங்க வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்க்கு 35 கொஷின்ஸ், கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸுக்கு 20 கொஷின்ஸ், MIS அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு 10 கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி வெயிட்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் டோட்டலாக, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், INM, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, இப்படி எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 18 கொஷின்ஸும் அண்ட் தமிழில் 20 கொஷின்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சைடு டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு? GSல 80, தமிழில் 20, 100 கொஷின்ஸ் வந்துருச்சு. இந்த சைடு டோட்டலாக மேனேஜ்மெண்ட்டில் 35, கிரெடிட் அண்ட் பேங்கிங் 35, அக்கௌண்ட்ஸ் 20, MIS 10, இந்த சைடு ஒரு 100 வந்துருச்சு. ஸோ டோட்டலாக நம்ம 200 கொஷின்ஸ் எழுதுவோன்றது கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன இதில் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் சொன்ன மாதிரி கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் 35 கொஷின்ஸு, கிரெடிட் அண்ட் பேங்கிங்கில் 35 கொஷின்ஸ். இந்த 35 அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் வந்து 33 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, கிரெடிட் அண்ட் பேங்கிங்கில் 37 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். பட் வெயிட்டேஜ் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் எப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிலபஸ் பற்றி போயிடலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி பிரித்து சொன்னேனோ, கோஆப்ரேட்டிவ் தனியாக, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக, அதே மாதிரியே தான் சிலபஸையும் வந்து கோஆப்ரேட்டிவ் தனியாக பார்த்துக்கோங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங் அண்ட் MIS அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ். அதாவது 100 கொஷின்ஸ் இருக்குல்ல, அதுக்கான சிலபஸ். அண்ட் இந்த 5 and 6 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழ் இருக்குல்ல, அண்ட் இந்த 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இதுலேயும் இப்போ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் எப்படி, கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா, அப்ராட், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உள்ளே வந்து நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதையும் போய் உள்ளே எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு எந்த டாபிக் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரியே தான் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்க்கு அண்ட் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸு, MIS எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழ். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, INM, இப்படி எல்லாமே வந்துடும். ஸோ இதில்
என்னென்ன இருக்குது, ஃபிசிக்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாபிக் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரியே தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து பேஜ் நம்பர் 22 இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கோஆப்ரேட்டிவ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.